இப்போ நீங்கள் குறைச்சாட்டு பார்க்குது இந்த இடங்க எல்லாமே ஒரு காட்டுக்குள்ளே உள்ளதாக்கும் கேட்டீங்களா. பின்ன இந்த இடத்த எல்லாம் ஃபுல்லாட்டுன்னு உங்களுக்கு நான் ஜாலியாட்டு சுற்றி காட்டி தர போகிறேன். வாருங்க ஒன்று ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வருவோம். வாருங்க போவோம். காய் மக்கா காட்டில் போய் கண்ணில் காணது எல்லாம் வீடியோ எடுக்க போகிறோம். சும்மா ஒன்றும் இல்லை கேட்டீங்களா. காடுன்னு சொன்னால் ஒரு புதிய வகை காடாக்கு. என்ன காடுன்னு சொன்னால் காளிகேசன் காடு நம்ம இன்னும் போக போகிறது. காளிகேசத்தில் ஒரு காடு இருக்குன்னு சொல்லிச்சுன்னு கேட்டீங்களா. நான் கேள்விப்பட்டிருக்கேன், இதுவரை போனதில்லை. அதோட நம்ம இன்னும் காளிகேசத்தில் போகுது, அங்கே இருக்குது எல்லாம் வீடியோ வேட்டு எடுக்குது. பின்ன என்ன ஆச்சுன்னா அங்கே உள்ளே போனீங்க ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும்னு கேட்டலாம். சரி காடுக்கு முன்னேண்டு ஒரு இடத்துல 2 டிக்கெட் தந்து உள்ளே விடுவேன். பின்ன அது என்னன்னா போகிற வழி ஃபுல்லாக கிராமம், சின்ன சின்ன கிராமம் மட்டும் இருக்கும்னு சொல்லிச்சுன்னு அதில் போனதில்லை. போகும்போது பார்க்க பட்டேன். கிராமம் தாண்டி போகும் ஒரு செக் போஸ்ட்டில் நிறுத்தி டிக்கெட்டு தருவோம்னு நினச்சினேன். ஆளுக்கு 30 ரூபாயும் பின்ன வண்டிக்கு 20 ரூபா, பின்ன மொத்தம் 50 ரூபாவும். நம்ம போகுது உள்ளே என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கண்ணில் காணுது எல்லாம் வீடியோ எடுக்க கந்து. பின்ன காட்டாரில் குளிச்சது எப்படி எனக்குன்னு சொல்லி தர போகிறேன் கிட்டலாம். காட்டாருன்னு எனக்கு தெரியல, எங்கே ஆழம் இருக்குது, எங்கே நல்ல குளிச்சது ஒன்றும் தெரிய பറ്റാது. இருந்தாலும் நம்ம அதில் இறங்கி குளிச்சது எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். டேஞ்சரான பகுதியில் வேறு என்ன உண்டா என்ன ஏது. பின்ன காளிகேசத்தில் ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சுன்னா அதையும் பார்க்க போகுது. பின்ன என்னன்னு ஏன்னா பல மிருகங்கள் என்ன உண்டு. யானை, முயல், கரடி, ஆமை, சுறா மீன் எல்லாம் காட்டில் உண்டா. எல்லாத்தையும் நம்ம இன்னும் பார்க்க போகுது. பின்ன வேறு என்ன பார்க்கணும்னுണ്ടെങ്കിൽ நீங்கள் செல்லுங்க, அதையும் காட்டித்தரலாம். வேறு யாரும் காட்டில் போனவங்களும் சொல்லுங்க, அதையும் காட்டித்தரலாம். பின்ன இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னு ஒரு லைக்கு போடணும், ஒரு ஷேர் போடணும், ஒரு சப்ஸ்கிரைப் போடணும். அதை மட்டும் மறக்காத போடுங்க. எங்கேயுமே அடுத்த வீடியோலாம் நான் அடுத்துள்ளதெல்லாம் காட்டி தரப்பட்டு மனசிலாச்சது. அதை கொண்டு பின்ன எல்லாத்தையும் தட்டி விடுங்க. பின்ன வருங்க இப்போ அம்மா எங்கே போகணுன்னா காளிகேசன் காட்டில் போய் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் வீடியோ எடுக்க போகிறோம். பின்ன ஆட்டில் முக்கியமாக அந்த டேஞ்சரான ஆறு ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே தான் நம்ம போகிறோம். இப்போ நம்ம ஏகதேசம் காட்டு கிட்ட வந்தாச்சு கேட்டீங்களா. ஏகதேசம் அணிச்சுன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் உண்டு காட்டில் போய் சேருவுக்கு. அவ்விடத்துலேருந்து நம்ம அடுத்து டிக்கெட் எடுத்தோண்டா இருக்கும் உள்ளோட்டு போகிறது கேட்டீங்களா. டிக்கெட் எடுக்கிறது உள்ளே விடாட்டுன்னு நம்ம அதை டிக்கெட் எடுத்தோண்டு தான் உள்ளே போய் பற்றுவேன். பின்ன போகிற வழியாக பயங்கர சூடு கேட்டீங்களா. சூடுன்னு என்ன சூடு நமக்கு மேலே அடித்தாது. பின்ன வெயில் சமயம் கிட்டீங்களா. இப்போ அந்த ஏப்ரலானோட பயங்கர சூடு. உங்களுக்கு யாரையும் வெள்ளம் ஒன்றும் இல்லாத சமயம் இலையெல்லாம் தொழிஞ்ச மரம் ஒரு மாதிரியாக தான் நிற்கிது. இருந்தாலும் குழப்பம் இல்லை. பின்ன வெளியிலண்டு சிலப்போ பார்க்குறதுக்கு தோணுச்சு போகுது. இலையெல்லாம் நல்லா எல்லாம் நிற்கிது, மரம் எல்லாம் சூப்பராக எல்லாம் இருக்குதுன்னு. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை, இதை விட நல்லா நிற்கும் கிட்டலாம். மழை சமயம் செல்லுமோ பயங்கரமாக பூத்து குலுங்கிக்க நிற்கும். இதற்கு நல்லா தொழிஞ்சு பறக்க நிற்கிது. உங்களுக்கு பார்க்க சிலப்போ நல்லா இருக்கிறது போல் தோணும். நம்ம ஏகதேசம் அப்போ தான் கிட்ட எத்தியாச்சு. என்ட்ரன்ஸ் காட்டி தரேன் கிட்டலாம். இதாக்கு என்ட்ரன்ஸ் கிட்டலாம். இவ்விடத்துல நம்மளை நிறுத்தி டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே விடுவேன். இந்த டிக்கெட் எத்தாடுறோன்னு என்ன ஆளுகளுக்கு 30 ரூபாயும் இல்லை பைக்குக்கு 20 ரூபாய் நமக்கு வேண்டியது கேட்டியலாம். பின்ன கேமரா உண்டாங்க அதுக்கு தனியாக வேண்டுவேன். பின்ன நாங்கள் ஃப்ரெண்டில் வந்தோண்டு இருந்தப்போ எங்களை ஃப்ரெண்டில் 2 பேர் பைக்கில் போச்சுன்னு கேட்டு அவ்வளோ சும்மா விட்டுருங்க. அடுத்துக்கு என்ன காரியம் கேட்ட போதும் சொல்லிச்சுன்னு அவையும் இந்த ஃபாரஸ்ட்டை உள்ள ஏழாக்கு ஒன்று கேட்டியலாம். அவைகளுக்கு ஒன்றும் டிக்கெட் இல்லை, அவையோட சும்மா விடுவேன். பின்ன இங்கே உள்ளே வந்தப்போ நாங்கள் இதை கண்டோம். நான் சின்ன இல்லை இங்கே வெள்ளம் ஒன்றும் இல்லை, எல்லாம் வட்டி பறக்க கிடக்குது சூடு சமயம்னு. ஆனால் அங்கே வார வழிகளை பார்த்தா உங்களுக்கு அப்படி தோணாது. மரம் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா நிற்கும். ஆனால் மழை சமயம்னு இதோட பயங்கரமாக இருக்குங்க கேட்டியால. இன்னும் யாரும் சரி நான் நம்ப மாட்டேன். நான் அந்த சைடு போய் காட்டி தரேன். வெள்ளம் எந்த அளவுக்கு வட்டி கிடக்குன்னு பாருங்கள். பயங்கர வெறி சமயமாக்கும் கேட்டியால. வெறி சமயம்னு பயங்கர இது. ஆனால் சைடில் இங்கே மரம் எல்லாம் கொஞ்சம் செழிப்பாக தான் இருக்குது. கன்னியாகுமரியில் அப்படியே தான் இருக்குது கண்டியில். ஆறில் போகிற வெள்ளத்தை கண்டியில் என்ன ஓடையில் போகிற வெள்ளம் போல் ஒரு ஓரம் மஞ்சு போகுது. இதற்கை கொண்டு என்னத்துக்கு தேவையும் இது ஃபுல்லாக ஆறாக்கும் கட்டியல. அங்கே எண்டில் இஞ்சாய் இந்த சைடு எண்டு வர ஃபுல்லாக ஆறாக்கும் கட்டியல. அப்படியே மழை சமையல் அப்படியே பயங்கர வெள்ளமாக இருக்குங்க. ஆனால் இப்போவும் வெள்ளம் ஒன்றும் இல்லை. சில மரங்களில் உணர்ந்து பிறகு நிற்கிது, சில மரங்களுக்கு நல்லா ஆக்கி நம்ம இஞ்சாண்டாக்கு வந்தது, இந்த ரோட்டில் இண்டாக வந்தது. பின்ன இந்த சைடு பின்ன குறைச்சி வெள்ளம் உண்டு கிட்டலாம். அந்த சைடு அங்கே எண்டு வர பாருங்க கிட்டலாம் லைட்டாக வெள்ளம் உண்டு. பின்ன சின்னதாட்டு தான் பாஞ்சு போகுது, பெரிய இது ஒன்றும் இல்லை. குளிச்சோக்கணும் பറ്റാது. குளிச்சு தொடங்கி இப்போ ஒரு முட்டை வெள்ளம் மட்டும் இருக்குது, அதில் தான் குளிச்சணும். அடுத்து பின்ன குறைச்சி கூட இங்கே சொல்லிட்டு வந்தாச்சுன்னு என்ன நம்ம உள்ளோட்டு போவோம். இந்த ஒரு பாலத்தை நம்ம காணணும். இந்த பாலம் என்ன வெள்ளம் அந்த 6 இஞ்சோடி தான் கிராஸ் ஆகும் கிட்டல. அந்த பாலத்தோடி தான் கிராஸ் ஆகி இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு போவோம் கிட்டலாம். பின்னாங்க மேலே இருக்க மலைக்கு எல்லாம் ஒன்று பார்த்துருப்பேன்னு நினைக்கி. பின்ன என்ன இந்த பாலத்தில் உள்ள பெரிய காரியம் என்னென்னா இப்போ வெள்ளம் இல்லாதானே நமக்கு போதும். வெள்ளம் நிறைய உண்டங்கி போகவும் பറ്റാது, பாலத்தை கிராஸ் பண்ணி போக பറ്റാது. இந்த சைடு தான் நின்னாகணும் கேட்டியால. பாலையில் ஃபுல்லாக வெள்ளம் வந்தாக்கி இப்படிக்கு இடிஞ்சு பிடிஞ்ச பிறகு இருக்கிறது. நமக்கு அது பார்த்தா தெரியுது. பெரிய பெரிய கல்லுவளம் எல்லாம் மொத்தக்கு வந்து கிடக்குது. இது பின்ன அடுத்து பாலத்தை தாண்டி உள்ளே போயாச்சுன்னா ரோடக்க குறைச்சி சின்னதாகவும் கிட்டலாம். ஆனால் காட்டு ரூட்டானாலும் ரோடக்க நல்ல பளிச்சுன்னு இருக்குது கிட்டியால. நம்ம இடத்துல இதக்க வெளியிலக்க பயங்கர இடிஞ்சு பொடிஞ்சுக்க கிடந்து. ஆனால் காட்டுருக்கு உள்ளே எல்லாம் நல்ல ரோடு இட்டுச்சிருக்கு கிட்டியால. என்னத்துக்குன்னு எனக்கு அறிய வழி இல்லை.
இன்னும் உள்ளே போகிற வழியெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது கிட்டல. என்னென்னா பெரிய ஆள் கூட்டம் ஒன்றும் இல்லை, போகிற வழியில் ஒன்றும் ஆள் இல்லை. அங்கே உள்ளே நிறைய ஆள் உண்டுன்னு தோணுது. நம்ம அங்கே உள்ள ஒரு கோயிலை கவுண்டனி அடிச்சுன்னு கிட்டல, அந்த கோயிலுக்கு போகிற கோயிலை கிட்ட எல்லாம் நிறைய ஆள் உண்டுன்னு தோணுது. இது பின்ன அங்கே போகிற வழியில் இதே போல் 2-3 வீடக்கு அங்கங்கே இருக்குன்னு கிட்டல. இது என்னன்னா அந்த வீட்டு உள்ள வளர்த்த மாடு வளர்க்கும். கழுத்தில் கயறும் ஒன்றும் எத்தாது, சும்மா அவுத்துட்ருப்புன்னு அதுவும் காட்டு உள்ளது எங்கே எங்களுக்கு மேய்ஞ்சி புறக்கி தின்னு வைக்க வரேன். പിന്നെ കാട്ടിലെ കിട്ടുന്ന മീനുകളെല്ലാം ഇതുപോലെ തിന്ന് തീക്കിയത്, ഇതുപോലെ തിന്ന് തീത്തോണ്ട് അങ്ങ് വീട്ടുകൾക്ക് പോകും. പിന്നെ പോகிற வழியில் നിന്ന് இதேபோலത്തെ ഇതൊക്കെ இருக்கும் கிட்டல. இது ரைட் சைடாக இருக்கும். நம்ம போகும்போது பாறையை சுற்றி ஃபுல்லாக மரம் அந்த வேரெல்லாம் அடித்து பார்க்க சூப்பராக இருக்கும் கிட்டல. இது மரம் அந்த இது இலையெல்லாம் வச்சு நிற்கும்போது பார்க்க சூப்பராக இருக்கும் கிட்டல. ஒரு கொடை பாறைக்கு மேலே ஒரு கொடையை எடுத்து வச்சா எப்படி இருக்கும் அதே போலியாக இருக்குது கிட்டல. പിന്നെ അതെല്ലാം താണ്ടി വരുമ്പോൾ ഇതിന് ഫോട്ടോ എടുക്കാൻ സൂപ്പറായിരിക്കും കിട്ടിയാൽ. പിന്നെ നമ്മൾ പിന്നെ ഇൻസ്റ്റാഗ്രാമിലെല്ലാം ഫോട്ടോ ഇടണമെന്നുണ്ടെങ്കിൽ ഇഞ്ചിயில் வந்து ஃபோட்டோ எடுங்க, சைடு ஃபுல்லாக மூங்கில் அப்படி ஃபோட்டோ எடுக்க அப்படி பளிச்சுன்னு இருக்கும் கிட்டியல. எப்படி பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் கிட்டியல. பின்ன என்னன்னா இது போல் அப்படியே பெய்யன்ட்டு இருந்தாச்சுன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும், 5-6 கிலோமீட்டர் இருக்கணும்னு தோணுது. வந்தாச்சுன்னா இது இந்த இடத்துல எல்லாரும் இதில் வந்தாச்சுன்னா இந்த கீழே ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நடக்கும். அந்த கண்டியான நினைக்கி இது நோ பார்க்கிங்னு போர்டெல்லாம் வச்சுருப்பினும். പിന്നെ അതുകൊണ്ട് ഇഞ്ച யார் வண்டி നിർത്താട്ടിന് കണ്ടിയല്ല நான் காட்டித்தரேன். நோ பார்க்கிங் போர்டு இருக்குது, അതുകൊണ്ട് யார் வண்டியை നിർത്താട്ടിന് அப்படின்னு சொல்லி ஆசை தான். പിന്നെ ஃபுல் வண்டி இங்கே தான் നിർത്തി வச்சிருக்கிறதா இருக்கும். പിന്നെ കുരങ്ങന്മാരുകൾ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടൊക്കെ ചാടി എടുത്തിരുവൻ. ഇഞ്ചൊക്കെ നിറയെ കുരങ്ങൊക്കെ ഉണ്ട് കിട്ടിയുള്ള. நம்ம கிட்ட போனாலும் கிட்ட போகிறத பார்த்துட்டு இருந்தோம் அடுத்தும் சாடியதாக இருக்கும். പിന്നെ അങ്ങ് ഇതൊക്കെ മേലെ അന്ന് ഒരു പെട്ടി പോലെ ഇരുന്നില്ല, കണ്ടെയ്നർ പോലെ. അതാക്കി இந்த துணி மாற்றக்குள்ள இடம் கிட்டியல. துணி மாற்றக்குள்ள இடம் எல்லாம் இங்கே உண்டு. இവിടத்தில் இந்த கோயிலை கிட்டு குளிச்சதையெல்லாம் இங்கே வந்து துணி மாற்றிக்கொள்ளலாம். அது பெண்ணுங்களுக்கு மட்டும்தான் உண்டுன்னு தோணுது, பயிரோடுக்கு இல்லைன்னு தோணுது. எனக்கு கரெக்டாக അറിയാൻ വഴി ഇല്ല. പിന്നെ நான் അങ്ങോട്ടൊന്ന് പോകാത്തതുകൊണ്ട് നമുക്ക് അറിഞ്ഞു വിടാം. ഇതൊക്കെ പിന്നെ കാറൊക്കെ മേലെ ഏറി നിന്നുകൊണ്ടായിരിക്കും അതോള് കളി. പുതിയ കാറുകളെ കാണുമ്പോൾ അതോളക്കും പിന്നെ ഏറണമെന്ന് തോന്നിയില്ല, ഉള്ള ഏറെ പറ്റാതെ. അതുകൊണ്ടൊക്കെ അത് മേലെ ഏറി നിന്നുകൊണ്ട് ഒരേ കളിയായിരിക്കും. ഇനി പിന്നെ നമ്മൾ അങ്ങ് ബാക്ക് രണ്ടാക്കും വന്നത് ഇത് മേലെ ഏറി പോകുള്ള വഴി കിട്ടിയില്ല. இந்த துணிமாற்ற போகணும் அந்த வழியாக்கும். மேலோட்டு ஒன்று வீடியோ எடுக்கல, வீடியோ எடுத்தால் சில அடியாட்டு தருவேன். அதுകൊണ്ട് நம்ம இங்கே கீழே உள்ள காரியங்களை தான் வீடியோ எடுப்பேன். அப்போ நம்ம நேரே நடந்து போவோம். இதாக்க இந்த கோயில் கட்டியல. இங்கே காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குன்னு இல்லை, அது இந்த கோயில் தான். நிறைய பேர் காடை பார்க்க வரணும் இல்லை, இந்த கோயிலை பார்க்க நிறைய பேர் வரணும் கேட்டல. പിന്നെ അതേപോലെ നടന്നു വരുമ്പോഴേക്കും ഇதை താണ്ടിയാക്കും പോகிறது. ആറ്റിലെ വെള്ളമുള്ള സമയം ഒന്നും இந்த ரோடை தாண்டி போக பറ്റാது நமக்கு. இங்கே நிற்க வேண்டியது, இதுக்கு முன்னே நிறுத்தி விட வேண்டியது. പിന്നെ എന്നാണ് ചെന്നാൽ ഇതിൽ ഇപ്പോൾ ലൈറ്റാக വെള്ളം പോകുന്നത് കിട്ടിയാൽ. ലൈറ്റാக വെള്ളം പോകുമ്പോൾ അത് കാലിലോടി പട്ട് പോകുമ്പോൾ സൂപ്പറായിരിക്കും കിട്ടിയാൽ. പിന്നെ இந்த சின்ன വെള്ളത്തിൽ நிறைய மீனோ கிடக்கு കിട്ടിയാൽ. நான் காட்டி தரேன், கண்ணில் காணதானு தெரியல கண்டியால். வெள்ளம் லைட்டாக தான் பாஞ்சு போகுது. அதில் மீனெல்லாம் நிறைய பொட்டி மீன் வளர்க்கும் கிட்டியல. இந்த சூரிய குஞ்சு போல் சின்ன பொட்டி மீனை கேத்துங்கில்ல, கை நீளம் இந்த விரல நீளத்தில் உள்ள மீன் வளர்க்கும் நிறைய கிட்டியல. இதுപോലെ எங்கே ஓடின்னு தெரியுதுன்னு தெரியல. പിന്നെ അങ്ങോട്ടെല്ലാം പോയി അങ്ങോട്ടൊന്നും ഇല്ല, ഇങ്ങനെ നിന്നാലേ കുഴപ്പമില്ല. മീൻ കടി തെരപ്പി മറ്റേ ഇതെല്ലാം ഉണ്ടല്ലോ, തെരപ്പിയാ അത് என்ன ஒன்று செல்லுவனுமே, தெரப்பியா என்ன ஒன்று காணும், மீன்கடி வைத்தியமா அப்படின்னு எனக்கு காலில் உள்ள அழுக்கெல்லாம் தின்ன வரும்னு சொல்லுவனில்ல. அதெல்லாம் சும்மா இங்கே நின்னாலே மதி மீன் கடிச்சு தின்னு கிட்டல காலோட. செருப்பிட்டு இருந்த பிறகு உள்ள யாரையும் கடிக்குது, சும்மா ஒன்றும் இல்லை. இங்கே எல்லாம் வெள்ளம் மொத்தமாக வட்டி பறக்க அங்கே கிடைக்கிது. உள்ளே போல் வெள்ளம் அங்கோட்டையும் சொட்டக்க ஓடி கொண்டு தெரியுது. இதில் പിന്നെ உங்களுக்கு தோணும் இதெல்லாம் வெள்ளம் இப்படி ஆக்குங்க அப்படின்னு. പിന്നെ കുളിച്ചൊക്കെ കഴിഞ്ഞാൽ റൈറ്റ് സൈഡ് ഇടാൻ ഉണ്ട് കിട്ടിയാൽ. റൈറ്റ് സൈഡിലുള്ള കുളത്തുള്ളെല്ലാം നല്ല വെള്ളം ഉണ്ട്. പിന്നെ എന്നാണ് சொன்னால் இங்கே ரெண்டு லைட்டாக தான் பாஞ்சு அந்த சைடு போகுது. பாயக்கும் அந்த சைடு நிறைய வெள்ளம் உண்டு கிட்டியல. இது யார் ரோடுன்னு சொன்னால் அங்கே மேலே போகிற ரோடு கிட்டியல. மேலே நம்ம போக கேட்ட மேலே விடலை நம்மளை. என்ன காரியம்னு சொன்னால் அங்கே காட்டு மிருகங்கள் எல்லாம் நிறைய கீழே இறங்கி இருக்கு. അതുകൊണ്ട് அங்கே அந்த சைடு விட மாட்டான்னு சொல்லிச்சுன்னு கிட்டியல. പിന്നെ നമ്മൾ അത് സൈഡിലൂടെ அந்த குளிச்சொക്കെ ஒரு இது வச்சுருந்திല്ല, அதுக்கு சைடிலோடி வர வழியாக்கும் கிட்டியல. இது இந்த வழியை நேரே போயாச்சுன்னா அந்த ஆற்றில் அந்த சைடு போல அந்த சைடு போயாச்சுன்னா நிறைய குளிச்சோக்கில் இடம் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னு கிட்டியல. அங்கே என்னன்னா ஒரு எத்தனை மீட்டர் இருக்கும், ஒரு 200 மீட்டர் நடந்து போக வேண்டியிருக்கும். இதே போல் ஒரு காட்டு பாதை போல் இருக்குது. அந்த குளிச்சோக்கு ஒரு கண்டெய்னர் வச்சுருந்தில்ல, கரெக்டாக தான் சொல்லி தரேன். இந்த கண்டெய்னருக்கு ஒரு 10 மீட்டர் அந்த சைடில் ஒரு வழி போல் உள்ளே போகும். அங்கே என்ன உள்ளே நுழையாதவர்கள் உள்ளே நுழைந்தால் அபராதம் விதிக்கப்படும் அப்படியே எழுதி பறக்கி வச்சுருக்கும். பின்ன எல்லோரும் அந்த போட்டை கிட்டோடி தான் யாரும் போகும். அது எழுதி வச்சுருக்கு கொண்டு போகணுமா என்ன ஏதுன்னு ஒரு பிடியும் இல்லை. പിന്നെ என்ன காரியம் என்ன நடந்து வர சைட்லேயே இருக்குங்க இந்த மலையெல்லாம் காணியது கேட்டியல.
பார்க்க சூப்பராக இருக்குது கேட்டீங்களா, பச்சை பசேலுன்னு இருக்கு. ஆனால் இந்த கீழே கல்லாட்டு கிடக்கில்ல, இது என்னன்னு அறியலாமா, ஆறாக்கு இங்கனோட்டி தான் ஆறு பாஞ்சு போகிறது. வெள்ளம் இல்லாத ஃபுல்லாக கல் மட்டு கிடக்கி. இந்த கல்லோட பார்த்தாலே தெரியும், இந்த சொக்கம் எல்லாம் யார் சாடி எடுத்து தெரியுதான், சொக்கம் வரையில இல்லை குரங்கனாக்கு. பின்ன அதற்கு யார் சாடி எடுத்து தெரியுதாக்கும். இதுக்கு பயங்கர வெள்ளம் போகிற ஆட்டிலேயாக்கு இப்போ யார் சாடி எடுத்து தெரியுது, இப்போ வெள்ளம் இல்லாதோண்டு. பின்ன என்னடா இந்த வெள்ளம் இல்லாத ஆட்டில் எங்கே குளிச்ச போகிறேன்னு கேட்டால், அங்கோட்டு போயாச்சுன்னா வெள்ளம் எல்லாம் உண்டு கிட்டீங்களா, அதெல்லாம் அங்கோட்டு போக உங்களுக்கு காட்டித்தரேன். இன்னி நம்ம நேரே போகிறதா இருக்குது அங்கே குளிச்சோக்கில் இடம் கிட்டல. பின்ன அங்கேயும் குளிச்சோக்கு பயங்கர டேஞ்சர் இருக்குது. ஏன்னு சொன்னால் இது காட்டாராக்கும் கிட்டல, காட்டாரான்னு வீடு எடுக்கும்போது இடையில வருவேன்னு இது ஒரு குழப்பமாக போச்சு கிட்டல. எங்கே போனாலும் வீடியோ எடுக்கும்போது யாருங்களுக்கு இதே ஒரு இடையில வர்றது கிட்டல. வீடியோ எடுக்கணும் குறைச்சி நீங்கி வரணும்னு ஒரு இது கூட இல்லை. சரி போட்டு இஞ்சாக்கும் குளிச்சு இது கிட்டல. இது என்ன மற்ற நமக்கு கிராமத்தில் உள்ள ஒரு சின்ன குளம் போல இருக்குல்ல வாக்குக்கு, ஆனால் குளம் கிடையாது, காட்டாராக்கும் கிட்டல. காட்டாரில் வெள்ளம் அங்கே மட்டும்தான் கொஞ்சம் கிடக்குது. ஆனால் பாஞ்சு வந்தோண்டு தான் இருக்குது. நான் இப்போ ஒன்று காட்டி தரேங்கண்டா. ஆபத்தான பகுதி, குளிக்க தடை, உள்ளே குளிக்கவோ உள்ளே நுழையவோ அனுமதி இல்லைன்னாக்க. இருந்தாலே நம்ம ஆள்வளை கண்டியல இங்கே தான் குளிப்புன்னு. ஆபத்தான பகுதியில் எங்கே போர்டு வச்சுருக்குதோ அங்கே தான் குளிச்சுவோம், இல்லைன்னு குளிச்சதாக்கு. பின்ன என்னென்னா நம்ம இன்றைக்கி இறங்கி ஆழம் எல்லாம் ஒன்று பார்க்க போகிறதாக்கு. எவ்வளோ ஆழம் உண்டுன்னு எல்லாம் நம்ம செக் பண்ணியது. அதாக்க ஆறு கட்டலாம், அங்கே ஆள் நிற்கணும் இல்லை, வெள்ளஞ்சோடி பாஞ்சு அந்த அங்கே தான் போகும். இதெல்லாம் ஃபுல்லாக ஆறாக்கும் கிட்டலாம். மணலாக கிடக்கியது கண்டப்பில் உங்களுக்கு மனசில் இருக்குது. இல்லை நம்ம ஆறுக்கு உள்ளேயாக்க நிற்கியது. எவ்வளோ தைரியம் வேணும் இந்த ஆறுக்குள்ளே இல்லை நமக்கு வந்து நிற்கணுங்க. இதே போலக்க தைரியம் வேணுங்குது. நமக்கு சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் எல்லாம் போட்டு வைங்க. பின்ன இங்கே இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸில் 2-3 பேர் கட்டியா, ஆஃபீஸர்ஸாக இல்லை மற்ற போலீஸாக நிறைய வழி இல்லை. அவர் 4-5 பேர் நின்று மேலே அங்கே மேலோட்டு ஒன்று போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. மேலோட்டு என்ன காரணம் ஏன்னா நேரத்தைக்கு விடுவேணுமா. இப்போ நேரத்தை ஏன்னா இந்த சமயத்தில் என்ன குழப்பானு என்ன, அங்கே வெள்ளம் குடிச்சக்கு காட்டு மிருகங்கள் எல்லாம் கீழே இறங்கி வருவோம். மேலே வெள்ளம் இல்லாத கீழே தான் குடிச்சா வரும். இப்போ இதுக்கு மேலோட்டு அங்கோட்டு நீங்கள் போனியா உங்களை காணாது, கீழோட்டு அதுவும் வந்தாலும் நம்மளை தான் காணாது, எங்கோட்டு போனாலும் நம்மளை தான் காணாது. அதுകൊണ്ട് பின்ன அங்கே நின்று பார்த்தோன்னு நிற்பேன் கெட்டியால். அங்கே பாறைக்கு மேலே இருந்தாங்க பார்க்கிது. இங்கே எல்லாம் குளிச்சக்கு நல்ல இடம் கெட்டியால். நல்ல இடம்னு சொல்லி வந்துச்சு, சாடியானும் குளிச்ச பറ്റാது கெட்டியால். என்ன பாறை என்ன 2 டிஃப்ரெண்ட் கலரில் தெரியுது கெட்டியால் வெள்ளம். இந்த பாறை லைட்டாக பாறை போல் தெரியுது இடத்துல மட்டும்தான் குளிச்ச பட்டு. அதுக்கு அந்த சடக்க பயங்கர ஆளான பயங்கர ஆளாம். அவையக்க நீச்சல் அரைஞ்சவளாக்க அங்கே போட்டு நிற்கிது. நம்ம எல்லாம் அங்கே போய் நிற்க இங்கே ரெடி ஆகிதான் கிட்டு. பின்ன என்னென்னு இவ்வளோ மேலே போகிறது, காட்டு பண்ணி வந்து கடிச்சோண்டு போகணும்னு சொன்னாலும் கேட்காட்டுன்னு கேட்டீங்களா. அங்கே மேலே நிற்கிது அந்த போலீஸுக்காரால் உண்டு இல்லை, அவியலுக்கு டேக்கம் சண்டை, நான் மேலே போவேன் மேலோட்டு அவைய விடுவங்க. இவன் ஒரடி ஆட்டு மேலே போய் சேருவேன். அது கூட அரைஞ்சு விடாதேக்க அவியல்கிட்ட போய் சண்டை பிடிச்சோன்னு நிற்கிது. இதற்கு என்ன செல்லக்கணும் ஒரு பிடி இல்லை. குளிச்சா அந்த இடத்துல குளிச்சணுமா இல்லை மேலே போகிறேன்னு இல்லைன்ட்டு இருக்கணுமா. பின்ன அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம என்ன செய்துகிட்டு இருக்குதுன்னு என்ன வெள்ளத்திலேக்க இருக்க கட்டியலா. இந்த கண்டியலா மீன் மசாஜ் எடுத்தோண்டாக்கி இருக்க நம்ம வெள்ளத்து உள்ள மீன் மசாஜ் எடுக்க சும்மா ஒன்றும் இல்லை கட்டியலா. நம்ம ஒரு காலை சும்மா வெள்ளத்தில் இறங்கி நடந்து கொண்டு தெரிஞ்சாலே பேக்கில் வந்து கடிச்சு தெரியும் கட்டியலா. பின்ன இது கடிச்சு இது லைட்டாக வேறு எடுக்க கட்டியலா. மீன் மசாஜ் இப்படி தான் இருக்குன்னு தோணுது கட்டியலா. நம்ம அங்கே கடைகளில் போய் பைசா கொடுத்து செய்யறதுக்கு இங்கே வந்து சும்மா காலை நீட்டுட்டு இருந்தால் மாதிரி அது மணிக்கூர் கணக்கில் இருந்து கடிச்சு. எத்தனை மணிக்கூருக்கானாலும் மீன் மசாஜ் ஃப்ரீ தான் கட்டியலா. ஒரு பைசையும் வேண்டியதில்லை, எல்லாமே ஃப்ரீ ஆட்டு மசாஜ் பண்ணி தரதா இருக்குது. பின்ன என்னென்னா நம்ம இனி வீட்டுக்கு போக்குள்ள நேரம் வந்தாச்சு கட்டியலா கிட்டத்தட்ட. பின்ன இடத்துல எல்லாம் பயங்கர ஆழமாக்கும் கட்டியலா. ஒரு ஆள் அறியாத சரக்கி உள்ளே விழுந்து நீச்சல் அறிஞ்சு விட ஆள். பின்ன அந்த ரெடி ஆச்சுன்னு நினச்சான். பின்ன என்ன சைடில் நீச்சல் தெரிஞ்ச ஆள் வைக்க நின்னோண்டு பின்ன தூக்கி பறக்கி எடுத்துனேன். இல்லைங்க இன்னத்தோட ரெடி ஆகிருக்குங்க. பின்ன அங்கே எனக்கு போலீஸார்களுக்கும் குறைச்சி மெனக்கேடாயிருக்குங்க. பின்னைக்கு என்ன காரியம் என்ன, நம்ம இன்னும் நேராக வீட்டுக்கு போகுது. இன்னும் இப்போ ஒருத்தன் சாட்டுறேன் தெரியுமா, அங்கே எல்லாம் பயங்கர ஆழமாக்கு அவைய நிலவெல்லாம் சவுட்டி நிற்கணும்னாக்குன்னு சொல்லிச்சுன்னு கேட்டுக்கலாம். எதுக்கு நான் பின்ன இந்த காரியம் எல்லாம் காட்டி தந்தாச்சு. இங்கே வாரவிய நீச்சல் அறிஞ்சுடாத மட்டும் குளிச்சாதீங்க, அறிஞ்சுடாத போவீங்க ஒரடியாக போவோங்க, மனசிலாச்சு இல்லை. பின்ன என்ன நம்ம இந்த வீடியோ ஒன்று லைக் பண்ணி ஒன்று ஷேர் பண்ணி ஒன்று சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விடுங்க கிட்டல. சும்மா தானே இருப்பேன், சும்மா இருக்கிற நேரத்தில் ஒன்று தட்டி பறக்கி விடுங்க. காசாக பணமா யார் கேட்கியது, யாரும் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை கிட்டல. எல்லாம் தட்டி பறக்கி ஒன்று விடுங்க. அப்படிக்கு பின்ன இங்கே வெள்ளம் பின்ன மழை சமயம் வந்து பயங்கர வெள்ளம் மாதிரி கொண்டு தோணும் கிட்டல. இந்த மழை இல்லாத சமயமே பயங்கர வெள்ளம், பயங்கர ஆழமாக்கும் கிட்டல, பயங்கர டேஞ்சரான பிளேஸு. பின்ன வாரவி ஒன்று பார்த்து வாருங்க. போட்டா பின்ன